இப்போ மார்னிங்கே ஒரு டாட்டா காஃபி கிராண்ட்லேருந்து ஒரு டாஸ்க் வந்துச்சு. சும்மா வந்து எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்டு தி பாட்னா சாங் ஷிக் 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 சாங் தான் இன்றைக்கி மார்னிங் சாங்காக போட்டிருப்பாங்க. அந்த சாங்கை மாதிரியே காஃபி பேக்கெட்டை ஷிக் 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 பண்ணிகிட்டே நீங்கள் வந்து காஃபி குடிக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பரும் கொடுத்து ஒரு ஹுக் ஸ்டெப் மாதிரி ஒன்று டிவியில் போடுறாங்க. அந்த ஹுக் ஸ்டெப்பை எல்லோரும் டான்ஸ் ஆடணும்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான அப்டேட் இல்லாதனால தான் நான் செப்பரேட் வீடியோ போடலை. அதுக்கப்புறமா வந்து ப்ரெமோ ரிலீஸ் ஆகிருக்கு. ப்ரெமோ பார்த்திங்கன்னா டாப் 6ல் நீங்கள் மற்ற கண்டஸ்டன்ஸ் பற்றி என்னெல்லாம் நினைக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து முத்துக்குமரன் வராரு. வந்துட்டு ஜாக்லின் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெரிஞ்சு எல்லாரை பற்றியும் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ முத்துக்குமரன் வந்துட்டு ஜாக்லினை பற்றிட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் ஜாக்லினை வந்து வந்தன்னையிலேருந்தே சந்தேக கேஸில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக அதுக்கடுத்து ஏதோ ஃபன்னாக தான் சொல்ல போகிறாரு. சும்மா காமெடியாக ஜாக்லினோட ஃபேஸ் சீரியஸாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது ப்ரமோ எடிட்டிங் தான் தெரியுது. அடுத்து ரயன் வந்து பவித்ரா பற்றி சொல்கிறாரு. பவித்ரா எனக்கு வந்த நாள்லேருந்தே பிடிக்காது, எனக்கு அதிகமான முரண்பாடுகள் அப்படின்னா அது பவித்ரா கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு அடுத்து வந்து இப்போ நானும் பவித்ராவும் நான் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரயனுக்கும் பவித்ராக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்கிறத நம்மளால் இப்போ பார்க்க முடியும். ஸோ அதை தான் அவர் சொல்கிறதுக்காக சொல்கிறாரு. பட் எல்லாரோட ஃபேஸுமே ரொம்ப சீரியஸாக கேட்குற மாதிரி காட்டியிருக்காங்க. அடுத்ததாக ஜாக்லின் வந்து விஜய் விஷாலை சொல்கிறாங்க, ஒரு கேமை இப்படி விளையாடலான்னு நீ யோசிச்சு விளையாடுறதுனாலையோ என்னவோ உன்னோட கேம் ரொம்ப லேட்டாக தான் புலன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. நீயும் பரவாயில்ல, நீ ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து அமைதியாகவே இருந்து கூட ஃபைனல்ஸ் வரைக்கும் வரலான்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி காமிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி தான் ஜாக்லின் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட் வந்து யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சௌந்தர்யா வந்து முத்துக்குமரனை பற்றி சொல்கிறாங்க. இந்த கேமு ஸ்ட்ராட்டஜி இது எதுவுமே எனக்கு பிடிக்காது, இந்த மாதிரி முரண்பாடுகள்லாம் எனக்கு முத்துக்குமரன்ட்ட இருக்குது, பட் அஸ் அ பர்சனாக முத்துக்குமரனை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி முடிக்க போகிறாங்க. அதான் நடக்க போகுது. ஸோ எல்லாருமே வந்து அந்த ஸ்டார்டிங்கில் இப்படி தான் ஆனால் எனக்கு பிடிக்கும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை எடிட் பண்ணி போட்ட மாதிரி தான் இருக்குது நமக்கு ப்ரமோ பார்க்குறதுக்கு. உங்களுடைய கமெண்ட்